வெற்றிக்கு பின் பாண்டவர் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நாசர் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இது யாரையும் தோற்கடிப்பதற்காக நடந்த நிகழ்வு அல்ல. யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் இளைய தலைமுறையை வழிநடத்த என்னை போன்ற, ராஜேஷை போன்ற, சச்சோம்மாவை போன்ற பல மூத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மூத்த கலைஞர்களின் அனுபவமும் அறிவும் இந்த இளைஞர்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வெகு வேகமாக வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு செல்வோம். நாங்கள் சென்ற நிர்வாகத்தை பற்றி குறை கூற விரும்பவில்லை. நாங்கள் இங்கிருந்து எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம். ஃபேர் எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுக்கு தான் நாங்கள் போராடணும். 10 வருஷங்கள் கழிச்சு ஒரு ஃபேர் எலெக்ஷன் வேணும்னு கேட்டு ரொம்ப 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 டீசென்டான, அப்கோர்ஸ் ஒரு விஷயம் நடந்தது, அது வேற, அது விட்டுருங்க. பட் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடந்தது. ஐ எம் சோ ஹாப்பி. இவரோட கனவு நினைவாக ஆகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் நண்பன் ரித்திஷ்க்கு நான் முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பர் ரித்திஷ்க்கு நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன்னா உழைச்சி இந்த நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும்ன்ற அடிப்படை உணர்வோடு எங்களோட செயல்பட்டார். அத்தனை நடிகர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நைட் ஷோவை விட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு காட்சியை அளிச்சது இந்த இடத்துல. என்னன்னா வைஜெயந்தி மாலாமாலேருந்து எத்தனையோ சீனியர் ஆக்டர்ஸ், மூத்த நடிகர்கள், வீல் சேர்ல ஒரு 60 உறுப்பினர்கள், நாங்களாம் பார்த்ததே இல்லைங்க. அவங்களெல்லாம் ஓட்டு வந்து பதிவு பண்ணோன்ற ஆசையில எல்லாரும் வீல் சேர்ல 80 வயசு 89 வயசு, சில பேர் கண் பார்வை கூட தெரியாம வந்து வாக்குப்பதிவு பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் டர்ன் அவுட் போல் பர்சன்டேஜ். பிரஸுக்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பத்மாவனையா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு சென்சிட்டிவான ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. ஆனா எந்த அசம்பாவிதமும் இல்லாம ரொம்ப அழகா, முக்கியமா காவல்துறை காலைல இருந்து ஈவினிங் இருந்தாங்க, எலெக்ஷன் ஆபீசர்ஸ் காலைல இருந்து ஈவினிங் இருந்து எல்லா விஷயங்களையும் ஸ்மூத்தா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த உறுப்பினர்கள் எங்கெங்கயோ இருந்தவங்க எல்லாம் வந்து வீல் சேர்ல தூக்கிட்டு வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் சங்கத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு எல்லாரும் வந்து மாத்திருக்காங்க. ஸோ உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு திருவிழா மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல இருந்து எடுத்துக்கிட்டு நிச்சயமா நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது, எடுத்த உடனே ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் எடுக்கிறது தான். எல்லா உறுப்பினர்களும் என்னென்ன வயசுல இருக்காங்க, அவங்க என்னென்ன தேவைகள் இருக்கு, அதுவே இங்கே ப்ராப்பராக தெரியல. ஸோ எல்லா உறுப்பினருக்கான அந்த ஒரு ஃபுல் டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. எங்கள் நோக்கத்தில் நாங்கள் சின்சியராக இருந்தோம். இன்னைக்கு அந்த தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் எங்களுடைய உறுப்பினர்கள் முழுமையாக எங்களை நம்பியிருக்காங்க, எங்கள் பேச்சை நம்பியிருக்காங்க, எங்க மேல நம்பிக்கையும் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தலினுடைய ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது தெரியுது.